வாங்க எல்லாரும் வந்துட்டாங்க. நீங்க லேட்டா வந்திருக்கீங்க. வேலை மாமா. ஒரு 4-5 புக்கு ஒண்ணு. அது கையெழுத்து போட்டு வரதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு. அப்படி என்னப்பா 4-5 புக்கு? என்ன வீரா? ஆஃபீஸ் கூட அவளை போட மாட்டாங்க போல இருக்கு. உங்க பேத்தி கேளுங்க. அவ பண்ணி வச்ச வேலை தான். சரி டயர்டா இருக்குன்ற வந்து உட்காரு முதல்ல. ஆமா இப்போ உட்காரணும். சைன் போட்டு கையெல்லாம் வலிக்குது. நாளைக்கு கொண்டு எடுத்துட்டு போ. அவங்க வருவாங்க. என்ன கொடுத்து அனுப்புறது வேற எடுத்து கொடுத்து அனுப்புறேன். அதான் நான் வந்தேன்ல, அப்புறம் என்னப்பா? கை வலிக்குது. சரி, என்ன வீட்டுக்கு வந்திருக்க? பத்தனை பிட்டு மறுத்துச்சா? காரியம் இல்லாம எதுவும் பண்ண மாட்டீங்கன்னு தெரியுது. இதுல தெரியுதுன்னு சொல்லிட்டேன். பூ போறா போவும். சரி. அப்படித்தான். சரி. ஓகே. இந்த ஹாஸ்பிட்டல் சர்ஜரி பண்ணிட்டியா? ஆமா ஆமா. பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் சர்ஜரி சக்ஸஸ் ஆயிடுச்சு. ம். இன்னும் 2 ஆப்ரேஷன் தேட்டர் ரெடி ஆகணும். ரெடி ஆயிடுச்சா? 4 ரெடி ஆகணும் மாமா. 2 ரெடி ஆயிடுச்சு, இன்னும் 2 பெண்டிங்ல இருக்கு. எத்தனை ஆப்ரேஷன் தேட்டர் தான் வச்சிருக்கீங்க? 7 7 எதுக்குடா? பேசிக்கா இருக்கணும்ப்பா. ஏதாவது எமர்ஜென்சின்னு வந்தா தேவைப்படும்ல. அதில் 5 ஹைஃபையான ஃபுல் எக்யூப்பைடு, 2 மட்டும் நார்மல். எல்லாத்துக்குமே வா. இல்லப்பா, அந்த ஆப்ரேஷன் தியேட்டர் ரொம்ப சிம்பிள் தானே. அது வந்து லேபர் வார்டுக்குள்ளேயே 2 வச்சிருக்கோம். லேபர் வார்டே 3 பிரிச்சு தானே வச்சிருக்கோம். லேபர் வார்டுக்குள்ள வந்தா ஜெனரலாக பேஷண்ட் பார்த்துட்டு இருக்க ஒரு இடம். அதுக்கப்புறம் அதை தாண்டி வந்தோம்னா பேஷண்ட்ஸ் தனியாக படுக்க வச்சு செக் பண்ணுறது, அதெல்லாம் அவங்க லேபர் பெயினில் இருக்கும்போது. அதுதான் அவங்களோட நார்மல் டெலிவரிக்கான பிளேஸ். அதை தாண்டி அங்கே ஒரு 2 ரூம் சைடில் போகுது. அங்கே 3 சிசேரியனுக்காக வச்சுருக்கோம். 3க்கு மேலே தேவைப்படாது. அதான் அட் டைமில் வந்தால் கூட சிசேரியன்றதுனால டைமிங் தானே. எமர்ஜென்சியாக வர போகிறவங்க ரேர் தானே. ஸோ அதனால அது 3. ஆனால் டிவைடட் பண்ண 5 கூட பண்ணிக்கலாம். அது அப்படியே அதுக்குள்ளேயே முடிச்சிட்டீங்க. அதை தாண்டி வர வேண்டாம். அந்த வார்டு அப்படியே தனி. நியூ பார்ன் அது எல்லாமே அப்படியே அங்கே. அதை தாண்டி அங்கே வேற வேலை இல்லை. 1 இயர் வரைக்கும் எதுவாக இருந்தாலும் அங்கே தான். அந்த வார்டு அப்படியே இருக்கும். அதுக்கப்புறமா தான் சைல்டு வார்டு, அது தனி. அதுலேயும் 1 இயர் இருக்கும். அது வெளியே இருந்து வரவங்களுக்கு. இது இங்கே பிறக்கிற பாப்பா எல்லாம் பார்க்கறதுக்கு எல்லாமே 1 to 2 இயர்ஸ் வரைக்கும் அவங்க இதுக்குள்ளேயே பார்த்துக்கலாம். அந்த மாதிரி அந்த புக் போட்டாங்கன்னா அப்படியே அதுக்குள்ளே பார்த்துக்கிற மாதிரி. அவங்க குழந்தை போதுச்சுன்னா அவங்களுக்கு காணாது. அப்படிதான். கடைசியில் லஞ்ச் அப்போ போல இருக்கு. ஏமாத்திட்டீங்க போல இருக்கு. சர்ஜரி வந்ததுனால போல பிபி நாளைக்கு போகணும். நாளைக்கு ஸ்கேன் எடுத்துட்டு அப்படியே சாப்பிட்டு அவங்க எடுத்துட்டு வந்து வீட்டில் விட்டுருவேன். ஹாஸ்பிட்டல் போயிட்டு அதுக்கப்புறம் இங்கே நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வருவோம் மாமி. அங்கே கொஞ்சம் பேஷண்ட்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களை ஸ்கேன் எடுக்க உங்களை ஒரு 11:30க்கு மேலே தான் வர சொல்லியிருக்கேன். ஸோ அப்படியே எடுத்துட்டோன்னா ஒரு 12-15 அவங்க எல்லாரும் கூட பேசுறதுனா பேசிட்டு ஒரு 12:30க்கு அங்கே வந்து கிளம்புற மாதிரி. அதுக்கப்புறம் அப்படியே லஞ்ச் சாப்பிட்டு அவங்க விட்டுடுவேன். நாளைக்கு நான் பெருசாக ஒர்க் பண்ணுற ஐடியா இல்லை. அவுட்டிங்லாம் போகிறதுனால அப்படியே அதுவே எங்களுக்கு ஒரு 2-3 ஆகிடும். அவ்வளோதான். ஸோ அப்படியே வீட்டுக்கு வந்துடுவோம். நம்ம ஹாஸ்பிட்டல் தான் ஸ்கேன். ஆமாம் மாமா. ஆல்மோஸ்ட் 90% க்ரோத் தெரியும்ல? தெரியும் மாமா. முடி, நகம், ஃபிங்கர்ஸ் அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தில் இருக்க நோட்டடான விஷயம்தான் டெவலப் ஆகணும். மற்றபடி பாப்பாவாக டெவலப் ஆகியிருக்கும். என்னப்பா பணம் பார்த்துருவேன். டாக்டர் சொல்லக்கூடாது. சந்தேகம் பையன்ற பொண்ணு பிறந்தா என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுறது, அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். என்ன பாருங்க என் பொண்ணு. ஏன் எப்படி சொல்றீங்க? அவளே ஏங்கிட்டு இருக்கா. நீங்கள் சொன்னீங்கன்னு சொன்னேன், ஆனால் அது நடக்காது. நடக்காது. நம்ம தான் வீட்லயே கட்டிக்கிட்டாங்கன்னா உன் பொண்ணு கூட வீட்டுல தான் கட்டிக்கணும். ஆமாம், அதில் அவருக்கு என்ன பிரச்சனையா? எனக்கு என்ன பிரச்சனை கேட்பார் சும்மா. என்ன சொன்னது? ஒரு காலத்துல நீங்க தான் உன் பேத்தியோட ரொம்ப இதுவா இருக்கீங்க. இப்பெல்லாம் நான் இல்லைங்க. சில பேர் வந்ததுக்கு அப்புறம் கண்ணுக்கே தெரியல. உன் மனசாட்சிக்கு தெரியும் யார் மாறினாங்க. அப்படியே அத்தவங்க மேலே பழிய தூக்கி போட வேண்டாம். இங்க நாங்க தான் பாவம். பாருங்க ரெடி, நான் ஆரம்பிச்சேன். அவதான் வந்தா நம்ம குடிக்க கேளு. அவர் எதுவும் குடிக்க மாட்டாரு. நான் போய் அண்ணியை பத்தி பேசணும். ரொம்ப நேரம் ஆச்சு. ஓடணும் தானே இருக்காங்க. ஆமா ரூம்ல இருக்கா. அதான் உங்க அண்ணன் வந்தா அவனை கூட்டு போனான். ஓகே. காஃபி கூட போட்டு தருவாங்க. வெறும் காஃபி மட்டும் தந்து கொடுக்குறான். வீக் டேஸ்லாம் எதுவும் கிடையாது. வாரத்துல ஒரு நாள் சாப்பிடுங்க, அது போதும். அப்படி சொல்லுவான். சரி அவரு உடம்பு கை கழுவிட்டோம். அப்புறம் சாப்பிடுவான். சரியா. இப்போ இந்த வாரத்திலேயே சும்மா வீட்டில் பண்ணிடலாமா? ஆமா அதுல என்ன இருக்கு. இந்த வாரத்தையே சும்மா ஒரு வீட்டுல தடுத்து சுட்டுரும். பாரு அன்னைக்கு கூட்டு போறீங்க. அன்னைக்கா மறுநாள் நான் அவ்வளவுதான் கேட்கணும். பார்க்கலாம், அது பண்ணிக்கலாம்.
இந்த மாதிரி கூட கிளம்பலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது பண்றேன். சரி யோசிச்சுக்கோங்க. டிக்கெட்லாம் போடணும்ல, அதெல்லாம் பார்த்து. அதானே, அதெல்லாம் கரெக்டாக பார்த்து பண்ணிடலாம். பண்ணிடுவோம் நம்ம. பார்த்துக்கிறேன். அப்போ சரி. போகலாமா? என்ன? வலிக்குது. தர வேண்டியது எவ்வளோ வேலை இருக்கு. இருக்கும் உங்களுக்கு. ஆர்டர் பிடிச்சிருக்கேன், நீங்கள் சர்ஜரி பண்ணியிருக்கீங்க, அதுக்கெல்லாம் கிஃப்ட் இருக்கு, பனிஷ்மெண்ட் இருக்கு, அதுக்கப்புறம் தேங்க்ஸ் கிவிங் இருக்கு. போதும், லிஸ்ட் போயிட்டே இருக்கு. இருக்கு, நான் முடிக்கல. இந்த முடிக்கிறதுக்கு பிளான் போட்டீங்கன்னு புரிஞ்சிருச்சு. மாமா அப்படியே உங்களுக்கு குடும்பப்படுத்திட்டாங்க. ஒரு மாசத்துக்கு இவ்வளோ செஞ்சுட்டு இருக்கேன். போதும், வந்துட்டேன். அப்படின்னா ஓகே, நைட் டின்னர்ல பார்ப்போம். சரிடா. போய் எங்க அண்ணி கூட பேச. அடுத்து ஓகே. புருஷனை போய் விடுத்துட்டு அவனை பார்ப்பாங்க, எங்கள் அண்ணியோட பார்த்துட்டு இருக்கா. நாளைக்கு நம்ம ஸ்கேன் எடுக்க போகலாம். தண்ணி நிறைய குடிங்க, புரியுதா? சாப்பிட்ருங்க, தண்ணி நிறைய குடிங்க சொல்லிட்டேன். சரி நாத்து, தண்ணி பிடிக்க மாட்டேன். சரி, இளநீர் குடிங்க. ஒரு பாட்டிலில் 3 இளநீர் உடச்சி ஊற்றிட்டு வந்துடுங்க. அது பொறுமையாக காரில் வரும்போது சிப் பண்ணி குடிச்சிருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி குடிங்க, டேலி ஆகிடும். 3 இளநீர். ஏங்க, என்னங்க உங்கள் பிரச்சனை? நான் ஒரு 2 லிட்டர் தண்ணியாவது குடிச்சா தானே எந்த அளவுக்கு தண்ணி வயிற்றுல நல்லா இருக்கும் அந்த அளவுக்கு ஸ்கேன் பண்ணும்போது தெளிவாக பாப்பா தெரியும். அழுத்தி பார்க்க வேண்டாம்ல, மைல்டாக பண்ணும்போதே பாப்பா கிளாரிட்டியாக தெரியணும்ல. சரி, பாப்பாக்காக குடிக்கிற. குடிக்க மாட்டேங்குது நாத்து, என்ன பண்றது? இப்படிதான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். பண்ணிக்கிறேன். நான் வரவா? ஆஃபீஸ்லேருந்து 4 படி கீழே இறங்கி உங்களால் வர முடியாது. அப்படி கேட்கல, இந்த டைமுக்கு கீழே இறங்கி வா. கியூல நிக்கணுமா? நீங்கள் ஓனர், நீங்கள் ஏன் கியூவில் நிற்கணும்? இது ஃபேவரட்டிசமா இல்லை? அதானே, யாருமே 2 மந்த்லேருந்து நம்ம ஹாஸ்பிட்டலில் பார்க்குறவங்க இல்லை, அது தெரியுமா உங்களுக்கு? இப்போ தானே நம்மளே ஆரம்பித்தோம். ஸ்கேன் ரேட் கம்மியாக இருக்குது, இந்த ஸ்கேன் எடுத்துட்டு நம்ம டாக்டர் போய் பார்க்கலான்னு வரவங்க தான் அதிகம், தெரியுமா? கூப்பிட்டு போகிறதுக்கு பதிலாக இங்கே வராங்க. என்ன சொல்கிற? ஆமாம், அதை மாற்றணும். அது தப்பாயிடும். ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே இங்கே ட்ரீட்மெண்ட் பார்க்கலன்னு இது தனியாக லேப் இருந்தால் அது ஓகே. ஆனால் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே இப்படி எடுக்கிறது எனக்கு கரெக்டாக தப்பான்னு தெரியல. அது மற்ற லேப் டெக்னீஷியன் மற்ற ஹாஸ்பிட்டலுக்கு பிரச்சனையாகும். அப்புறம் அவங்க நம்ம கூட சண்டைக்கு வருவாங்க. ட்ரீட்மெண்ட் பார்க்குறது நம்ம இதுக்குள்ளே ஏதாவது வச்சோன்னா நம்ம பேஷண்ட்ஸ் அப்படின்னா அடுத்தவங்க கிட்ட நம்ம தைரியமாக பேசலாம். அதனால் பார்க்கணும். நம்ம ரிப்போர்ட்டை ஃபால்ஸு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேலே கேஸ் போடுவானுங்க, பஞ்சை வச்சுட்டு ஏதாவது பண்ணுவானுங்க. அதனால் அதை பார்த்து பண்ணணும். இப்போ ப்ரெக்னன்சிக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போடுற மாதிரி நம்மளும் நோட் போடுறோம். ஹாஸ்பிட்டல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அன்றைக்கி ஒரு நோட்டு போட்டு கொடுத்தனே, அதாவது தான் அந்த ஃபார்மேட் வச்சு தான் நோட்டு போடணுன்றதுனால தான் அன்றைக்கி செக்கப்பாக வச்சு பண்ணோம். இப்போ அதே மாதிரி நோட்டு எல்லாருக்கும் உண்டு. இப்போ இங்கே கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இங்கே நோட்டு போட்டவங்களும் இருக்காங்க. நம்மக்கிட்ட கிளினிக்லேயே வந்து நோட் போட்டிருப்பாங்க, பார்த்துருப்பாங்கல்ல. அவங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் ஹாஸ்பிட்டல் வரப்போகுதுன்ட்டு. ஸோ அவங்களாம் ஆல்ரெடி நோட் போட்டுட்டாங்க. இப்போ அவங்க ஸ்கேன் பண்ணாங்கன்னா அவங்க நம்ம பேஷண்ட்டாக இருப்பாங்க. ஸோ நான் ஃபேவரட்டிசம் பண்ணலை. அவங்க ஹாஸ்பிட்டலில் அவங்க வந்து பண்ணிக்கிறாங்க, அவ்வளோதான். அவங்க அப்பாயின்மெண்ட் போட்டாங்க. அப்பாயின்மெண்ட்டு நீங்கள் டோக்கன்லேயும் வரலாம், அப்பாயின்மெண்ட் போட்டால் வரலாம். ஃபோன் பண்ணி முன்னாடி புக் பண்ணிக்கிட்டால் உங்களுக்கு டைம் ஸ்லாட் சொல்லிடுவாங்க. அந்த டைமுக்கு வரும்போது நீங்கள் தான் உள்ளே போக போகிறீங்க. அது வந்து விஐபி கிடையாதுல்ல. எவ்வளோ நேரம் டோக்கனும் வாங்கிக்கலாம், உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இல்லை ஃபோன் பண்ணி நாங்கள் ஸ்கேன் எடுக்கணும் பேர் சொன்னீங்கன்னா எழுதிட்டு அவங்க டைமிங் போட்டுருவாங்க. அந்த டைமிங்க்கு வரும்போது முன்னாடி ஒருத்தவங்க போயிருந்தாங்கன்னா அவங்க போனதுக்கப்புறம் நீங்கள் போக போகிறீங்க, அவ்வளோதான். ஒரு 1 மினிட் 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ 11:25 வேறு ஒருத்தவங்க போயிருக்காங்க டோக்கனில் இருந்தவங்க, அவங்க 10 நிமிஷம் ஆகுதுன்னா அதுக்கு வெயிட் பண்ணுறதா மட்டும்தான் இருக்கும். அவங்க வெளியே வர வரைக்கும் உங்கள் டைம் 11:30க்கு நீங்கள் போயிடலாம். நான் அன்னைக்கு 11:30க்குன்னு போட்டுட்டேன். ஓ, ஓகே ஓகே. ஸோ விஐபின்னா இவங்க எப்போ வேணால் வந்து எடுக்கிறதெல்லாம் இல்லை. நம்ம இன்னைக்கு ஸ்கேனும் முடிவு பண்ணோம். ஸோ 11:30க்குன்னு உங்கள் டைம் நான் போட்டுட்டேன். அது அங்கே ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு அப்படின்னா ஓகே. எப்பவுமே ஒரு அட்டெண்டர் கூட இருக்கலாம். அதே மாதிரி இப்போ ஸ்கேன் எடுக்கிற பொண்ணு இருக்க போது நான் எடுக்க போகிறேன், அவ்வளோதான். அட்டெண்டர் நீ தானே, நீ வர போகிற, அவ்வளோதான். நீ வரலாம், அதான் நான் எடுக்கிறேனே. அப்புறம் என்ன, அவள் ஸ்கேனை மட்டும் பார்த்துட்டு மாத்திரை கொடுப்பா. அதான் மாத்திரை கொடுப்பேன். ஃபார்மாலிட்டி கயோனா கிட்ட என்ன மாத்திரம் தான் எனக்கே தெரியுமே. அது சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு கயோனா கிட்ட போய் வாங்கணும்ல, அதுக்காக வாங்குறாங்க. விஷயம் நான் தான் போடுறேன். இல்லை போடுறேன். அன்னைக்கு நர்ஸெல்லாம் விட்டு போட வருவேன்னா நானே போடுவேன். ஏன்னா இன்ஜெக்ஷனுக்குலாம் வரதே இல்லையே. ஸ்கேனுக்கு மட்டும்தான் ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. மற்றபடி மாதம் மாத்திரம் அவங்களுக்கு வந்துடுது. செக் பண்ணுறதுக்கு மட்டும்தான், மற்றபடி நானே செக் பண்ணிட்டுருந்தேன். நல்லா தான் இருக்கு இதுவும். எனக்கு யார் பாப்பா? எனக்கு யார் பாப்பானா எனக்கும் நான் தான் பார்த்துக்கணும் போல.
இல்லை நாங்கள் இருக்கோம் தாங்கிறதுக்கு. பாக்குறேன் சொல்றவங்க முதல்ல கேட்டு விடுவாங்க. என்னவோ சரிதான். நம்பவே மாட்டேமா இந்த மட்டும் இவன் ஏனே தெரியல. அப்படி ஒரு அவநம்பிக்கைமா என் மேல. இப்படிதான் இந்த நம்பிக்கை சம்பாதிக்க போறணும் எனக்கே தெரியல. என்ன பண்ணாலும் மனசு மட்டும் வர மாட்டேன். என்ன நான் டூர் போச்சு அக்செப்ட் பண்ணி நான் அக்செப்ட் பண்ண நீங்க பாத்தீங்க. நான் மட்டும் போர் அடிக்கும். வீட்டுக்கார கூட்டு போங்க. வந்து அப்படி பெருசா பேசிடும். இங்க இருக்க வேலையா பாக்குறேன். கொஞ்ச நாள் ஒர்க் ஃப்ரம் போட்டு 4 நாள் அங்க இரு, இங்க 2 நாள் இரு, அப்படி இரு. அது மாதிரி நீ வா. அவ கேரளாக்கெல்லாம் வரமாட்டா. அப்படி பண்ற கல்யாணம் ஆகிற வரைக்கும் அவளை கேரளா பக்கம் மட்டும் கூப்பிடாதீங்க. அதுவும் நான் இல்லாம சத்தியமா அவளை கூப்பிடாதீங்க. வரப்பதான் அவரை விடுங்க. கூப்பிடுறியா? இல்லப்பா ஏன்பா டென்ஷன் ஆகுறீங்க நீங்க? அவரை அப்படிதான் டென்ஷன் ஆவாரு, விடுங்கன்னு தான் நான் சொன்னேன் அவர்கிட்ட. வரேன் நான் சொன்னேன். என்ன பண்ற ஒரு கனவு வச்சு இன்னும் மறக்கலைங்க அந்த கனவை. இப்பதான் அவங்களுக்கே உண்மை தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் என்ன நீ பொண்டாட்டி தானே, புருஷன் தானே, அப்புறம் என்ன? பரவாயில்ல மேடம் நினைக்கிற மாதிரி தாலி வரட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். அவர் அப்படிதான் நீங்க விடுங்க. கிட்ட பேசியெல்லாம் பிரயோஜனம் இல்லை. பாருங்க நான் தான் ஒன்றும் சொல்லல, உங்ககிட்ட சப்போர்ட் பண்றேன். ஆமாம் சப்போர்ட் பண்ணிட்டீங்க. எனக்கு கழுவி ஊத்துறீங்க. நம்ம பஞ்சாயத்து அப்புறம் வச்சுக்கலாம். பார்த்தே பேச மாட்டோம். ரூமுக்கு வாங்கி உனக்கு அங்கே வேணும் கடைக்கெல்லாம் போனீங்களா? வாங்கி வாங்கியாச்சு. சூப்பரு. நாளைக்கு லஞ்சுக்கு போறோம். நாளைக்கு பக்கா கன்ஃபார்ம் போறோம். அப்போ ஓகே. இன்னைக்கு எவ்வளவு கஷ்டம் ஆயிடுச்சு. சர்ஜரி வரலாம், அந்த லஞ்ச் டைம் இதுவாக இருக்கும். கேட்டா போய் என்ன சாப்பிட்றது, அதான் அவங்க எல்லாம் சாப்பிட சொல்லி நாளைக்கு போகலாம். தியானத்துட்டு போய் ஜாலியாக சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கு வந்துடலாம். ஓகே. நாளைக்கு உனக்கு ஹாஸ்பிட்டல் இல்லை? என்ன சொல்றேன்? எனக்கு வீக்லி ட்வைஸ் தான், டியூஸ்டே அண்ட் தேர்ஸ்டே. எப்போனா மண்டே அண்ட் வெட்னஸ்டே சர்ஜரி ஃபிக்ஸ் பண்ணுவாங்கல்ல, அதுக்கு போகிற மாதிரி இருக்கும். அந்த அட்மிட் ஆகி பிளான்ட் சர்ஜரி அது இருந்தால் அதை அட்டன் பண்ணணும். அது இல்லைன்னா இந்த 2 நாள் தான் அந்த கேசஸ் மெடிசன் அது பண்ணுறது அதெல்லாம் பார்த்தா போதும். ஸோ மீதி நாள் நம்ம இதுதான். ஓகே ஓகே. அந்த மார்னிங் எழுந்துக்கிற பழக்கத்துக்கே எழுந்துக்க இந்த 2 நாள் 6 to போயிட்டு 6 o'clock போயிட்டு 9 o'clock 10 o'clock அப்படி முடியாது. 8லேருந்து 1 வரைக்கும் இருக்கணும். அதாவது 12, அதுக்கப்புறம் வார்டுக்கு போகிறது அந்த ரவுண்ட்ஸு அதெல்லாம் டைம் ஆகிடும்ல. ஸோ 1 o'clock வரைக்கும் அங்கே இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த 2 நாள். இப்படி தனித்தனியா இருக்கிறது ஒரு நாள் அது பரவாயில்ல. எனக்கும் அதான் தோணுச்சு. அப்புறம் வந்து லஞ்ச் சாப்பிட்டு இங்கே பார்த்துக்கலாம்ல, ஈவினிங் போல் பார்த்துக்கலாம். ஓகே. ஆனால் பெருமையாக தான் இருக்கு, என் தங்கச்சி போக மாட்டோம். உனக்கு போர்டு எப்படி ரெடி பண்ணி வீட்டிலலாம் மாட்டாதீங்க. ஹாஸ்பிட்டலில் உன் கேபினுக்கு மாட்டேன், உன் கேபின் தனி, அது யாரும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு உனக்கு புருஷன் சொல்லிட்டான். ஸோ அதில் மாட்டுறதுக்கு தான். ஓகே. எல்லாருக்கும் தனித்தனியாக தானே இருக்கு. இந்த டீன் மேடம் அதுக்கேற்ற மாதிரியும் ரெடி பண்ணி வச்சிருக்கு. வரா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் சர்ஜனாக இருக்கலாம், இங்கே நீங்கள் ஸ்பெஷல் ஓனரில். ஓகே அப்போ டைரக்டர்ன்றீங்க? ஆமாம். கை அமுத்திக்கிட்டே இருக்கு. சரி வரே பாருங்க. என்னடா பண்ணட்டும், ஒரு 4 புக்கு கையே வலிக்குதுடா. யாருக்கு நம்ம வேலை அக்கறை இருக்கு, அமுத்தணும்னு தோணுது. அப்பா நான் அமுக்கிக்கிறேன்டா. என்ன பண்றது, 4 புக்கு ஒருத்தன் சைன் போட்டு வந்தா என்ன வலிக்கும். 4 புக்கா அது? ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தடிடா. இவ்வளோ பெருசுன்ற. நம்மளோட லிஜர் இருக்கும்ல, அந்த லிஜரை 5ஆ வச்சாதான்டா ஒரு புக்கு. அப்ப பாத்துக்கோ. அப்பா யாருக்கே மேல பாசம் இருக்கு சொல்ற. ஆமாண்டா, அப்படி ஒரு சைன் போட்டு வந்து நம்மளால யாருக்கும் பாசம். தெரியுது. ஹாட் காஃபி சாஃப்ட் காஃபி 2 ஹேண்டில் பண்ணிக்கலாமே. ஆமா ஹாஸ்பிட்டல்ல 2 நாள் பண்றேன். அது ஒரு ரூம் நிறைய ரேக் வைக்க சொன்னேன், அது அதுக்கு தான் ஹாட் காஃபி வைக்கிறதுக்கு. அப்புறம் ஃபில்லான ஹார்ட் டிஸ்க் வைக்கலாம் அப்படின்னு அதுக்கு ஒரு இடம். ஸோ எவ்வளோ நாள் ஆனாலும் அது இதுவாகாது. அதே மாதிரி செக்யூரிட்டி கேமராஸோட ஃபுட்டேஜ் எவ்ரி 6 months ரீசைக்கிள் ஆகிடும்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு வந்து ஒரு 3 yearsக்கு வச்சுக்கலாம்னா அது ஹாஸ்பிட்டல். ஸோ கொஞ்சம் சேஃப்டி மெஷர்ஸாக இருக்கட்டும்ன்ட்டு அதை ரெக்கார்ட் பண்ணி அதையெல்லாம் கலெக்ட் பண்ணி அதில் வைக்கிற மாதிரி. ஆஃப்டர் 5 years கழிச்சு அதை ரீசைக்கிள் பண்ணிட்டு திருப்பி அதுக்கப்புறம் வரதை சேவ் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. இது ஒரு நல்ல ஐடியா தான். இது ஏதோ ஒரு பேஷண்ட் 2 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணோம், அப்படி இப்படி ஏதாவது பண்ணா ரெக்கார்ட் ஆகும். ஆப்ரேஷன் தியேட்டர் எல்லா இடத்துலையுமே கேமரா இருக்கு. ஸோ ஆக மொத்தத்தில் எல்லாமே ரெக்கார்ட் ஆகும். அது ரொம்ப சீரியஸ் ஆகாது. ஸ்டோரேஜ் 6 months to 8 months வச்சிருக்கீங்க. ஸோ 8 months சேவ் ஆகும் தான். என்ன பண்றது, பண்ணிக்கலாம். ஒரு 5 செட்டு வாங்குற மாதிரி இருக்கும், காஸ்ட்லி தான். பட் செக்யூரிட்டி முக்கியம்ல.
ஸோ சேஃப்டி முக்கியம் இருக்கட்டும். ஹார்ட் காப்பியில் டீட்டெயில் வைக்கிற, சாஃப்ட் காப்பியில் வைக்கிற, சிசிடிவியும் வச்சுக்கிறேன். ம் நம்ம விரோதிங்களா என்ன பண்ணலாம், ஏன்னா ஹாஸ்பிட்டல் ஸோ நிறைய அண்டர் பாலிடிக்ஸ் வரும். ஸோ அதே மாதிரி நம்ம அஃபோர்டபுள் ரேட்டில் கொடுக்குறோம் மெடிசன் எல்லாமே, அதனாலேயே நிறைய பாலிடிக்ஸ் வரும். ஸோ அதுக்கு தான் எல்லா விதத்துலையும் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு நினைக்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. நல்லதுதான். ஹாஸ்பிட்டல்ல செக்யூரிட்டி அப்படி இருக்காங்க. ரிட்டையர்ட் மிலிட்ரி மேன்ஸ். ஸோ சேஃப்டிக்காக திடீர்னு ஒரு பேஷண்ட்டை எமர்ஜென்சியாக உள்ளே இழுக்கணும்னா ஆம்புலன்ஸ்லேருந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும்ல, அதுக்காக இந்த மாதிரி அண்ணா வேற பிரச்சனை பண்ணாங்கன்னா, ஏன்னா கட்டும்போதே நிறைய இது வந்துச்சு மாமா சொன்னான். இவருக்கு தெரியும் போல, இவர் என்கிட்ட சொல்லலை. அப்படியாடா? ஆமா ஆமா, ஹாஸ்பிட்டல் கட்டின வரட்டன் வராதா. அதுவும் இவங்க கிளினிக்ல காசு வாங்க ஆரம்பிச்சோன்னா இன்னும் அதிகமாக வந்துச்சு. இவ்வளோதான் வாங்குறாங்கன்னா இவங்க தான் டாக்டர்ஸ் அப்படின்ட்டு நான் தான் ஹெல்ப் பண்ணேன், அவனுக்கு வீட்டில் சொல்லாது அப்படி சொல்லிட்டு. ஸோ யார்கிட்டயுமே சொல்லல. எனக்குமே 2 த்ரெட்னிங் கால் வந்துச்சு. என்ன இவ்வளவு கேஷுவலா சொல்ற? செக்யூரிட்டி நான் தான் அத்தான் கிட்ட சொன்னேன். அது நிஷாந்த் அண்ணா பார்த்துக்கிட்டான், அவனுக்கு பிரச்சனை இல்லை, அவன் கிட்ட சொல்லிட்டேன். இவர் எப்படி என்கிட்ட மறைச்சாரு, நான் மறைச்சிட்டேன். ஆனா நிஷாந்த் அண்ணா விட சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ அதனாலதான் சார் வந்து என் கூடவான்ட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு என்ன, நான் தனியா வரக்கூடாதுன்ட்டு. வேற ஒன்றும் இல்லை. ஸோ நிஷாந்த் அண்ணா தான் ரவிப்பா கிட்ட சொல்லி அங்கிருந்து ஆளுங்களை இது பண்ணி அது மாதிரி செக்யூரிட்டிங்கெலாம் போட்டிருக்கோம், வேற ஒன்றும் இல்லை. ஸோ இங்கே இருக்கிறதெல்லாம் மிலிட்ரி அங்கிள்ஸ். ஆனால் ஆர்மி ஆஃபீஸர் சூப்பர், உங்கள் தோரணை ரொம்ப செமையாக இருக்கு. ஸோ உள்ள இருக்க ஸ்டாஃப்ஸுங்கள வர்த்தியாக வச்சுக்கிட்டோம், அது போதும். மீதி பேர்லாம் எனக்கு படித்த ஜூனியர்ஸ் தெரிஞ்சவங்க அப்படிதானே நிறைய ஸ்டாஃப்ஸு. உள்ள ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ஸுமே நம்ம ரோசக்கா மூலமாக பாதி பேர் வந்தவங்க தான். நம்ம வெளியே இருந்து ஹையர்லாம் பண்ணல, நீங்களாம் தான் ஆஃபீஸில் ஹையர் பண்ணியிருக்கீங்க. ஆனால் ஹாஸ்பிட்டலில் வச்சிருக்க 90% ஸ்டாஃப்ஸ் நம்மளை சுற்றி நமக்கு தெரிஞ்சவங்க மூலமாக வந்தவங்க தான். மீதி 10% ஃப்ரெண்ட் ஆஃப் ஃப்ரெண்டுன்னு வந்தவங்க. ஸோ அது நோ ப்ராப்ளம். சேஃப்டி மெஷர்ஸ் ஹேண்டில் பண்ணுற எல்லாருமே நம்மளோட நம்பிக்கைக்குரியவங்க. ஸோ ப்ராப்ளம் இருக்காது. இவ்வளவு பாலிடிக்ஸ் இருக்கு. ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலும் காண்டாக மாட்டாங்க. இன்னொரு ஹாஸ்பிட்டல் வந்து கம்மியாக கொடுத்தா பேர் கொடுக்குறாங்கல்ல. ஜென்ரலாக எல்லாரும் வாங்குற சம்பளத்தை ஃபீஸை வாங்குறதுக்கு ஒன்று வச்சுட்டு சைடில் நாங்களும் சேவை பண்ணுறோன்ட்டு சின்னதாக ஒன்று ட்ரஸ்ட்டுன்னு ஒன்று வச்சு அவங்களே இது பண்ணிக்கிறாங்க. அதில் பெருசாக நமக்கு ரெஸ்பெக்டும் இல்லை, ட்ரீட்மெண்ட்டும் இல்லை. அதில் பாதி பேசிக்ஸ்க்கு தான் பார்ப்பாங்க. அட்மிஷன் போயிட்டா இதில் தீட்டுறதுல கொஞ்சம் தீட்டிடுவாங்க தான், அவங்க கணக்காட்டுறதுக்கு அதுக்கு இதுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. ப்ராப்ளம் இருக்குதான். ரொம்ப கொஞ்சம் டிக்டோனாய்க்கும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே சக்ஸஸ் ஆயிடுச்சுல, அது மாதிரி எல்லாத்துலேயுமே கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணிட்டோம்னா அடுத்தவங்க ஒன்றும் பண்ண முடியும். அப்படின்னா ஓகே. ரொம்ப தூர போதே இருக்கும். கூட்டம் வா, கூட பேசிட்டு வரோம். என்னடா உன் பிரச்சனை? சர்ச் பண்ணுவாங்க கண்மூடி. எடுத்தாச்சு பொண்ணு கண்ணு முழிக்கூடாதுன்னு இல்லை, அவருக்கு இப்போ பொண்டாட்டி வேணும். ஹலோ, இப்போ தூக்கி வச்சுப்பேன், கை வலிக்குது. என்ன நடிப்பு. இவனை ஒரு வாரம் கழிச்சு நான் கிளம்பிடுவேன். அப்புறம் உங்க போயிட்டு உங்க கூட தான்ப்பா. இந்த டார்ச்சர் உங்களுக்கு இருக்க மாட்டேன். ஏன் அப்படி சொல்ற லூசு? நீ இருந்தாலும் அவளை இழுத்து பிடிக்கணும், இழுத்து பிடிச்சிப்பேன். பிடிச்சா கத்துவாலே நான் அமைதியா இருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. இழுத்து பிடிக்க கையில ஸ்ட்ரென்த் இருக்குல்ல அப்படின்னு கேட்டுவன்ற கான்செப்டுக்காக பல்ல கடிச்சிட்டு பொறுத்துட்டு இருக்காரு. இழுத்து பிடிச்சாலே சோஷமத்தை உண்மையிலேயே வழியில தான் இழுத்து பிடிக்காம இருக்கு. நடிக்காதடா.